ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது, இல்லன்னா ஆஃபீஸ்க்கு போகும்போதே வச்சுக்கோங்களேன், ஒரு நபர நம்ம பார்க்கணும். ஆனா, அந்த நபர பார்க்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, அந்த நபர பார்க்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் படபடபடன்னு வரும். ரொம்ப டென்ஷன் ஆகும். ரொம்ப அப்செட் ஆகும். ஒரு மாரி ஒரு ஒரு பயமா, நர்வஸா இருக்கும். ஆனா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம எந்த நபர பார்க்க தயங்குறோமோ, அந்த நபர் தான் பயங்கரமான தப்பு பண்ணியிருப்பாங்க. நம்மள ஏமாத்தியிருப்பாங்க. இல்லன்னா நம்மகிட்ட ரொம்ப நெகட்டிவா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தப்பே பண்ணாத நம்ம, தப்பு பண்ண அவங்கள பார்த்து ஏன் டென்ஷன் ஆகுறோம்? ஆனா அவங்க ஏன் கூலா இருக்காங்க? இத நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்களா? இந்த சிச்சுவேஷன எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க பேசலாம். இந்த உலகத்திலேயே புரிஞ்சுக்க முடியாத காம்ப்ளிகேட்டட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மிஷன் எது தெரியுமா? நம்ம தான். நம்ம உடம்பும் நம்ம மூளையும் தான். நம்ம மூளையில ஒரு அழகான ஒரு குட்டி பார்ட் இங்க இருக்குங்க. அவங்களுக்கு பேர் தான் அமிக்டலா. இந்த அமிக்டலா தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் வந்தா எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம எப்படி படபடபடன்னு ஆகுறோம் அப்படிங்கிற நம்மளோட ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை இன்டியூஸ் பண்றவங்க தான் இந்த அமிக்டலா. சரி, நமக்கு எதுக்கு இந்த டென்ஷன்? நம்ம டென்ஷன் இல்லாம காமா இருக்கலாமே. நமக்கு இது தேவை இல்லையே அப்படின்னா, அப்படி கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு ஆபத்து வருது. ஒரு எர்த்குவேக்கோ இல்லைன்னா ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சுனாலோ, நம்ம அலர்ட் ஆகி நம்ம அந்த இடத்த விட்டு ஓடணும் இல்லையா? அதுக்கு தேவையானது தான் இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஒரு நெகட்டிவான அனுபவம் நடக்கும்போதோ, இல்ல நமக்கு ஒரு டேஞ்சர் வரும்போதோ, நம்ம அங்க நின்னு போராடணுமா? இல்லன்னா இங்க நின்னு போராடுறது யூஸ் இல்ல. நம்ம இந்த இடத்த விட்டு நகர்ந்து போணும் அப்படின்னு நம்ம ஓடணுமா? அப்படிங்கிற அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ இன்டியூஸ் பண்ணலைன்னா, நம்ம ஆபத்தை விட்டு எப்படி விலகி ஓடுவோம்? ஓட தெரியாது இல்லையா? அப்போ நம்ம அந்த ஆபத்துல சிக்கிடுவோம் தானே. அதனால தான் நமக்கு இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸும் இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, நம்மளோட பிரெயினுக்கு எது ஆக்சுவல் டேஞ்சர், எது ரியல் டேஞ்சர், எது டேஞ்சர் இல்ல அப்படிங்கிற அந்த பாகுபாடு பார்க்க தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளோட ஓனர், நம்மளோட இந்த உடம்பு, நம்மளோட இந்த மனசு, நம்ம இந்த மாஸ்டரை பத்திரமா பாதுகாக்கணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் நபரை சந்திக்கும் போது நம்ம உடல்ல நடக்கிற மாற்றங்கள்னாலையும் நம்ம மனசுல நடக்கிற டென்ஷன்னாலையும் ஐயோ நம்மளோட ஓனருக்கு இது வந்து டேஞ்சர் போல இருக்கு, த்ரெட்டு போல இருக்கு அப்படின்னு அந்த படபடப்பையும் அந்த டென்ஷனையும் நமக்கு உண்டாக்கி ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸுக்கு நோக்கி நம்மளை ஓட வைக்கும். இதனால தான் நம்ம தப்பே பண்ணலைன்னா கூட நெகட்டிவ் அனுபவங்கள் கொடுக்குற டாக்ஸிக் நபரை பார்க்கும்போது அந்த ஹார்ட் பீட் அதிகரிக்கிறது, உடம்பு நடுங்கிறது, அதீதமாக வேர்க்கிறது, வயிற்றுல ஒரு டென்ஷன் ஃபார்ம் ஆகுது, என்னமோ ஒரு சொல்ல முடியாத அவஸ்தை வரதெல்லாம் இந்த மாதிரி விக்டிமா இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய அமிக்டலா வந்து இல்ல இது டேஞ்சர், உன் உடம்புக்கோ மனசுக்கோ இது ஒத்துக்காது, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ நம்ம இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நெருப்பு மாதிரியோ எர்த்குவேக் மாதிரியோ இந்த ஒரு டாக்ஸிக்கான நபரை சந்திக்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய த்ரெட் இல்லை அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு வரும்போது நம்மளால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நிதானமாகவும் மெச்சூராகவும் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம ஒரு டாக்ஸிக் நபரையோ இல்லைன்னா ஒரு டாக்ஸிக்கான சூழ்நிலையிலையோ இருக்கும்போது என்னதான் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னா, இது ஒரு அழகான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப விரும்புகிற நேசிக்கிற ஒருத்தரை நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமோ இல்லைன்னா எதிர்பாராத விதமாக சந்திக்கும் போதோ, இல்லைன்னா இவங்களை சந்திக்க போகிறோம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் பார்க்க போகிறோங்கும் போது அப்பயும் உங்களுக்கு அந்த வயிற்றுல ஒரு டென்ஷனோ நெஞ்சில் படப்படன்னு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரு ஆங்ஸைட்டியும் இருக்கும். ஆனால் அது எல்லாமே பாசிட்டிவான ஆங்ஸைட்டியாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டு நோக்கி போகும்போது தான் இதே சிம்டம்ஸ் நமக்கு நெகட்டிவான என்வாயன்மெண்ட்லேருந்தும் இல்லைனா ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அமிக்டலா நமக்கு அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் இன்டியூஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் நம்ம பிரெயினில் 2 ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். ஒன்று கார்டிசால், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அந்த ஹார்மோனுக்கு உண்டானது, இன்னொன்று அட்ரினலின். இதனால தான் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயத்தில் கூட நமக்கு ஹார்ட் பீட் அதிகரிக்கிறதும் மசில் டென்ஷன் அதிகரிக்கிறதும் நடக்குது. இந்த மாதிரி பாடி சேஞ்சஸோ இல்லை நம்ம மைண்டில் வர அந்த ஒரு ரெஸ்பான்ஸோ வந்து ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைனா ஒரு த்ரெட் சுச்சுவேஷனுக்கோ வர்றது தான். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கும் போது நம்மளால இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத எப்போ உணர்றோமோ அப்போவே நம்மளால எந்த ஒரு டாக்ஸிக் நபரையும் காமாக கம்போஸ்டாக மீட் பண்ண முடியும், பேச முடியும். இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. அது என்னென்ன ப்ராக்டிஸ்னு பார்க்கலாம். இப்போ இந்த நெகட்டிவான எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்த நபரை பார்க்கும்போது, அந்த டாக்ஸிக் பர்சனை பார்க்கும்போது நம்ம பாடியில் வர ரியாக்ஷனோ இல்லைனா நம்ம மைண்டில் வர ஞாபகங்களோ என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு ஏற்படுத்தின ஏமாற்றமோ இல்லைனா துரோகமோ
இல்லைன்னா கடுமையான சொற்களோ தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய நெகட்டிவான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ ஒரு தடவை நம்ம அவங்கள பார்க்கும்போதும் ஒரு தடவையும் வி ரீலிவ் தட் வேர்ட்ஸ் ஆர் சிச்சுவேஷன் நம்ம திரும்ப திரும்ப மைண்டில் ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது ட்ரிகர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. இந்த ஒரு நபரை நான் ஏன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இந்த ஒரு நபரை சந்திக்கும் போது என்ன அனுபவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, என்ன மாதிரியான வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிற அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸையும் அந்த ட்ரிகர் சிச்சுவேஷனையும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது தான் முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த சூழ்நிலையை உங்கள் மனசில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த நபர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ இல்லைனா இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாங்களோ அப்படிங்கிற அந்த சீனை உங்கள் மைண்டில் கொண்டு வந்து முதல்ல என்னால் அந்த சீனில் எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல, ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, ஆனால் இது பரவாயில்லை அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணி இதுதான் உண்மையாக நடந்தது அப்படின்னு அந்த ஃபேக்டாக உங்கள் மனசில் முதல்ல பதிய வைங்க. அக்செப்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். மூணாவது நம்ம பண்ண போகிறது என்ன தெரியுமா, அந்த சுச்சுவேஷன் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷனில் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்களோட வீக்னஸ்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சில நேரங்களில் நம்ம ஏன் பேசாமல் இருந்துட்டோம், என்ன காரணத்தினால என்னால் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, என்கிட்ட வார்த்தைகள் இல்லையா, இல்லை அதீதமான டென்ஷன்னால நான் பேசலையா அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் உங்களோட ஸ்ட்ரென்த்தும் உங்களோட வீக்னஸும் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், நம்ம இப்போ நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான டைலாக்ஸ் நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம அதுக்கு என்ன மாதிரியான மறுபடி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் இப்போ பாசிட்டிவான இந்த சுச்சுவேஷனை ரீப்ளே பண்ணி பார்க்க போகிறீங்க. இவங்க இந்த மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணால் நான் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டால் நான் இந்த மாதிரி பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு கொஞ்சமாக நீங்கள் அந்த டைலாக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற அந்த நெகட்டிவான சூழ்நிலையை நீங்கள் பாசிட்டிவான உங்கள் பவருக்கு உண்டான சூழ்நிலையாக நீங்கள் ரீஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரீப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்சுவல் லைஃப்பில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணும்போது உங்களால் இன்னும் தைரியமாகவும் ஃபேக்டோடையும் லாஜிக்கலோடையும் கம்போஸ்டாகவும் பேச முடியும். இப்போ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நடக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் நபரையோ இல்லை எனக்கு அதிகமாக விருப்பம் இல்லாத ஒரு நபரையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுதான் போகுது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக எந்த ஒரு நெகட்டிவான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பவரில் உங்களால் கொண்டு வர முடியும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய 5 விஷயங்கள் என்ன தெரியுமா, முதல்ல ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளோட சுயமரியாதையை நம்மளே பெருசாக மதிக்கலையோ அந்த இடத்துல தான் மற்றவங்க எல்லாருமே நம்மளை கிராண்டடாக ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கு அவமரியாதை ஏற்படுறதும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான். முதல்ல இது எனக்கான அங்கீகாரம், இது எனக்கான சுயமரியாதை, எனக்கு இந்த பிளேஸ் வேணும், எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கிளியராக முதல்ல புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ட்ரா பவுண்டரிஸ். இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பவுண்டரி போடணும். அது எப்படி நம்ம பவுண்டரி போட முடியும், நம்ம ஏதாவது பேசும்போது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே, இல்லைன்னா அவங்க தான் பேசிட்டே இருக்காங்களே, நான் எப்படி பவுண்டரி போட முடியும், இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்க. எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டாக்ஸிக் நபர் உங்கள் வீட்லேயே இருக்காங்க இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்காங்க, அவங்கள நீங்கள் டெய்லி சந்திச்சு தான் ஆகணும், அவங்க கூட இருந்து தான் ஆகணும். அப்போ அவங்கள விட்டு விலகி நம்ம எங்கேயும் ஓட முடியாது. ஆனால் அவங்கள டெய்லி நம்ம சந்திக்கும் போது அவங்க உங்களை இப்படி நெகட்டிவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன காரணம், அவங்க இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷமாவது நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான பதில் கிடைக்கும். ஒரு டாக்ஸிக்கான நபர் நம்மளை தினமும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷனில் இந்த 3 விஷயங்கள் தான் பிரதானமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்று, அவங்க உங்கள் பயத்தை தூண்டுவாங்க. உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு வீக்னஸையோ இல்லைன்னா நீங்கள் வீக்னஸ்ன்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்தையோ அவங்க மறுபடியும் தூண்டி உங்கள் பயத்தை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை தூண்டுவாங்க. தே வில் கில்ட் ட்ரிப் யூ. ஈஸியாக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அதில் உண்மை இருக்கோ இல்லையோ அடுத்தது, ஆனால் உங்களை கில்ட் ட்ரிப் பண்ணுறதுக்காக அவங்க உங்களை டெய்லி நெகட்டிவான வார்த்தைகளையோ இல்லை நெகட்டிவான கிரிட்டிசிசமையோ சொல்லி அந்த பவரை அவங்க கையிலேயே வச்சுருப்பாங்க. மூணாவது, இதுதான் ரொம்ப ஈஸியாக சுலபமாக அந்த டாக்ஸிக் நபர்கள் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், உங்களுடைய கோபத்தை ப்ரொவோக் பண்ணுறது, தூண்டி விடுறது. ஏதாவது ஒரு பாயிண்ட்டோ இல்லைன்னா ஒரு வார்த்தையோ சொன்னால் உங்களால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோலை மீறி நீங்கள் கண்ணா பின்னான்னு கத்திடுவீங்கன்னா அந்த இடத்த அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நபரோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக ஆகிற வரைக்கும், நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு நீங்கள் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இருக்கிறது தான் தற்காலிகமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதுதான் ட்ராயிங் த பவுண்டரிஸ். அவங்களோட சில கேள்விக்கு நான் என்ன ஆனாலும் நான் பதில் சொல்ல போகிறதில்ல, நான் ரெஸ்பாண்டே பண்ண போகிறதில்ல டில் யூ பிகம் ஸ்ட்ராங். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள்
ஒரு 6 மந்த்ஸ் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், உங்களால கான்ஃபிடென்ட்டா, கிளியரா ஒரு ரிப்ளை குடுக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணா போதும். அதுவரைக்கும் அவங்க கேட்கிற கேள்விக்கு இப்படியே நீங்க பிளாங்க்கா பார்த்துட்டு, தெரியல அப்படின்னு ஏதாவது ஒரு பட்டும் படாம ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறது புத்திசாலித்தனமா இருக்கும். 3வது, இப்போ இந்த டாக்ஸிக்கான நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலில ஒருத்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்க டீம்ல ஒருத்தவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து நீங்க எமோஷனலா டிட்டாச் ஆகி வர்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்க கூட பேசாம இருங்க, அவங்கள விட்டு விலகி போயிடுங்க, நான் அப்படிலாம் சொல்லல. ஆனா அவங்க சொல்ற வார்த்தைகள் எதுவுமே உங்களோட பர்சனல் கான்ஃபிடென்ஸையோ இல்லைன்னா உங்களோட பர்சனல் மன நிம்மதியோ குலைக்காத மாதிரி அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணி தள்ளி வைக்கிறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க கிட்டேருந்து இமோஷனலா டிட்டாச் ஆகிறது இன்னும் கூட அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் கிளியரா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். 4வது, நம்ம எப்பவுமே நம்ம உள் மனசு தவிக்கும். யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த டாக்ஸிக் நபரா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணி அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்காதா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறது. முதல்ல அந்த ஹேபிட்லேருந்து வெளியில வாங்க. இவங்களை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணவோ இல்லை இவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு வேலிடேஷன் வாங்கவோ முடியாது. அதனால நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல நகர்ந்து போறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 5வது, முடிஞ்ச வரைக்கும் உங்களால 1ஓ 2ஓ நண்பர்கள், எப்பவுமே கொஞ்சம் உங்களுக்கு அனுசரணையா பேசுறவங்க, உங்களோட ட்ரூ வேல்யூ தெரிஞ்சவங்க, யாராவது ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அவங்க கிட்டேருந்து உங்களோட எனர்ஜியை நீங்க ரீகெயின் பண்ணுங்க. அவங்க கிட்டேருந்து நல்ல விஷயங்கள் கத்துக்க முடியுமான்னு பாருங்க. பாசிட்டிவ் திங்கிங் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவான பீப்புள் வச்சுக்கிறதும் இல்லை பாசிட்டிவான குரூப் இருக்கிற வைப்பில் நீங்கள் போய் இருக்கிறதும் உங்களோட இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னும் கொஞ்சம் கிளியராக திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். தப்பே பண்ணாத நீங்கள் ஏங்க உங்கள் மன நிம்மதியையும் உங்களோட சந்தோஷத்தையும் விட்டு கொடுக்கணும்? அவங்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக தானே இருக்காங்க, அவங்கெல்லாம் சத்தமாக சிரிச்சுட்டு உங்களை பார்த்து தைரியமாக கேள்வி கேட்டுட்டு தானே இருக்காங்க. எந்த தவறும் பண்ணாமல் மேலும் மேலும் அடி வாங்கிட்டு நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுங்கள். உங்களால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையோ இல்லைன்னா ஒரு கடினமான ஒரு நபரையோ இன்னும் பெட்டராகவும் கம்போஸ்டாகவும் மெச்சூர்டாகவும் கூடிய சீக்கிரம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.